ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இறைவா, அருமையான நாளுக்காகவும் நேரத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அப்பா, நீர் எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக உடைய ஆலயத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றீர். மாதத்தின் கடைசி நாளாகிய இன்று நாங்கள் ஒன்றாக கூடி உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் நீர் எங்களோடு இருந்து தகப்பனே வாசம் செய்து உடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் தெய்வ பயத்தையும் எங்களுக்கு நிறைவாக தருவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். நமது ஆராதனையின் தொடக்கமாக நம்முடைய பாமாலை புத்தகத்திலே 366வது பாமாலையை நாம் பாடுவோம். அருள் நிறைந்தவர் பூரண இரட்சகர் தேவரீரே, ஜெபத்தை கேட்கவும் பாவத்தை நீக்கவும் படத்தில் சேர்க்கவும் வல்லவரே என்கின்ற பாமாலையை நாம் பாடுவோம். 366, பக்கம் 169. ஜெப புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். பக்கம் 2. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாக்கிய சர்வ வல்லமை தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது.
நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டியது மன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் இருந்தே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உணர்வலாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனங்களுக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவுரைக்காரர்களுக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவரும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் நித்தியானந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்வது அவருக்கு பிரியமாய் இருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமலும் பரிசுத்தவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிரங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திரலும். தேவரே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். அனைவரும் இப்பொழுது எழுந்து நின்று சுவிசேஷ வேத பாடத்திற்கு செவிமடுப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் தூய மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 21 முதல் 43 முடிய. மார்க்கு 5ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 21 முதல் 43 முடிய. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலயத்தவரில் ஒருவராகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவருடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்களை எல்லாம் செலவழித்தும் சற்றாக குணமடையாமல் அதிக வருத்தப்படுகின்ற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே
அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளையும் காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலயத்தருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே, எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவனாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அமர்ந்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த தருணத்திலே ஆண்டவரே, நீர் வேத வசனத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசுகிறதை நாங்கள் உணர்கின்றோம். தகப்பனே, எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் மிகுதியாக்க அதை உறுதிப்படுத்திட தகப்பனே, எங்களுடைய விசுவாச வாழ்விலே இன்னும் ஆழத்தை நாங்கள் காண்பதற்கு நீர் பேசுகின்ற இந்த இறை வசனங்களை இன்னும் ஆழமாக எங்களுடைய இருதயத்திலே பதிய வைத்து தகப்பனே, அதன்படி வாழ்ந்திட கிருபை பாராட்டும். எங்களோடு இருந்து இந்த வசனங்களை நாங்கள் இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள எங்களை வழிநடத்துவீராக. தூயாவினுடைய கொடைகளையும் வரங்களையும் வழி நடத்துதலையும் எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறேன். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய பெயரிலே வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இன்றைய நாளிலே நாம் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நாம் ஒன்றாக இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விடுக்கின்ற அழைப்பு நம்முடைய விசுவாச வாழ்விலே ஆழத்தை காண வேண்டும் என்பதுதான். கடந்த வாரத்திலும் சரி, இந்த வாரத்திலும் சரி, நம்முடைய விசுவாச பாதையிலே நாம் எவ்வாறாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை சூழலை வைத்து, அவருடைய வேத வசனங்களை நமக்கு வைத்து பாடமாக நமக்கு நடத்தி அதை எடுத்து செல்ல நம்மை அழைக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய வசனத்துல நாம் வாசிக்க கேட்ட அந்த ஒரு பகுதி 2 நிகழ்வுகளை உள்ளடக்கதையாக இருக்கிறது. இதை தியாலஜியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா சாண்ட்விச் அப்படின்னு சொல்லுவாங்க. சாண்ட்விச்னாக்கா அப்படி மேல ஒரு பன் இருக்கும், கீழே ஒரு பன் இருக்கும், உள்ளார நடுவுல கிரீம்ஸ் மற்ற என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டு அதை சாப்பிடுற மாதிரி ஒரு அழகான ஒரு ட்ரீட் இன்னைக்கு ஆக்சுவலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இன்னைக்கு நம்பிக்கை என்கின்ற விசுவாசம் என்கின்ற அந்த ட்ரீட்டை நமக்கு வச்சிருக்கிறார். இந்த ட்ரீட்டை நம்ம எப்படி சாப்பிட போறோம் அப்படின்றதான் இன்னைக்கு நமக்கு கேள்வியும் கூட அந்த அழைப்பும் கூட. அன்பிற்குரியவர்களே, 2 நிகழ்வுகள். ஒன்று
நெடுங்காலமாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெண் குணமடைகிறாள். மறுபக்கம் ஒரு சிறுமி இறந்து விட்டாள் என்று சொல்லப்பட்ட அந்த சிறுமி, அந்த என்ன சொல்லுவாங்க, யாயிருடைய மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப ஆலய தலைவனுடைய வீட்டுக்கு போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மகளை தொட்டு குணப்படுத்துகின்ற நிகழ்வு. ஜப ஆலய தலைவன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நெடுங்காலமாக இரத்தப்போக்கினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெண். இப்ப இந்த இவருடைய வாழ்க்கை சூழல்ல நாம் அதை பிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கறதுக்கு இன்னைக்கு நம்ம அழைக்கப்படுகின்றோம். அப்போ அந்த மகள், அந்த இரத்தப்போக்கினால் கஷ்டப்பட்ட அந்த ஒரு பெண்ணுடைய மனநிலைமைக்கு நாம செல்லுவோம். அந்த காலகட்டத்தில் இவருடைய வாழ்க்கை சூழலை பார்க்கின்ற போது பல முறை மருத்துவர்களிடத்துல சென்று தனக்கு உரியது அனைத்தையுமே செலவழித்த பிறகும் அந்த பெண்மணியால் தன்னுடைய பிரச்சனையை தீர்த்துக்க முடியல. அப்போ அவளை ஒரு சாபமாக பார்த்த ஒரு சமூகம், அவளை ஒரு தீட்டாக பார்த்த ஒரு சமூகம். இந்த சமூகத்தின் மத்தியில அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு விஷயம், அதுதான் விசுவாசம். ஒரே ஒரு விசுவாசம், சின்ன விசுவாசம். இயேசு சாமியை பத்தி கேள்விப்பட்ட உடனே அவருடைய அந்த அங்கியினுடைய ஓரத்தை அப்படி தொட்டா போதும், எனக்கு நான் குணமடைவேன் அப்படின்னு தன்னுடைய மனதிற்குள்ளாக நினைத்து கொண்ட அந்த ஆழமான விசுவாசம், அந்த விசுவாசம் இன்னைக்கு என்னையும் உங்களையும் சேலஞ்ச் பண்ணுது. அந்த அளவுக்கான விசுவாசம் நமக்கு இருக்குதா என்பது ஒரு பெரிய சேலஞ்சா நமக்கு முன்னாடி வைக்குது. அப்போ அந்த பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடனுடைய விளிம்பை தொடுகிறாள், குணமடைகிறாள். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னை தொட்டது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ நல்லா கவனிங்க, அவரை சுத்தி நிறைய மக்கள் இருக்கிறாங்க, பெரிய தள்ளு நிலையிட்டு இருக்குது, நிறைய பேர் அவரை ஒராசிட்டு போறாங்க, நெருக்கமா போறாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்னை தொட்டது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. சீடர்களுக்கு எல்லாம் ஒரே வேடிக்கையாகி போச்சு, சிரிக்கிறாங்க. எல்லாம் சிரிச்சு, ஆண்டவரே இவ்வளவு பேர் உங்களை சுத்தி இருக்கிறாங்க, உங்களை தொட்டுட்டு போறாங்க, ஒராசிட்டு போறாங்க, தள்ளுறாங்க, இந்த தள்ளு முள்ளுல நீங்க என்னை தொட்டது யாருன்னு கேக்குறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியை வச்ச உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி தேடுறாரு. தேடி பார்க்கும்போது தானாக அந்த பெண் தன்னை அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணி அவங்களுக்கு நிறையதான் சொல்றாங்க. இந்த ஒரு நிகழ்வை நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம இன்னைக்கு வச்சு பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவை தொட்டது யார்? என்னுடைய விசுவாசம் ஆண்டவரை தொடுகின்றதா? ஏன்னா ஆண்டவர்களை நம்மளை தொடரணும், நம்ம ஏன் ஆண்டவரை தொடரணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இம்ப்ரெஸிங் ஜீசஸ் கிரைஸ்ட், அதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நம்ம இம்ப்ரெஸ் பண்றோமா? இட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் தட் we be stylish in front of world, rather be stylish in front of God. கடவுளுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்டைலா இருக்கிறோம் என்றதான் இன்னைக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு நேரமா இருக்குது. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு அழகா இருக்கிறோம். நம்முடைய அழகு என்பது நம்முடைய விசுவாச வாழ்வு. அந்த விசுவாச வாழ்வை எப்படி நம்ம அணுகல் செய்கிறோம், எப்படி அழகாக்குறோம், அந்த அழகோட நம்ம ஆண்டவரை எப்படி நம்ம அணுகிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நான் எந்த அளவிற்கு என்னுடைய விசுவாச வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இம்ப்ரெஸ் பண்ற என்பதை நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. அதே ஒரு நேரத்திலும் இரண்டாவது ஒரு நிகழ்வையும் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு மார்க் நற்செய்தியாளர் வைத்து நமக்கு மீண்டுமாக நம்முடைய விசுவாச வாழ்த்தில் ஆழத்தை காண வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பையும் விடுக்கின்றார். அந்த ஆலய தலைவருடைய வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல அந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த பெண்ணை தலித்தாக்கும் என்று சொல்லி தொட்டு எழுப்புகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சிறுமி மீண்டும் உயிர் பெற்று எழுந்து உட்காருகிறாள். அனைவருக்குமே ஆச்சரியமா இருக்குது. அவன் செத்துட்டாலே அப்படின்னு நகைத்தவர்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வீட்டிற்கு செல்வதற்கு முன்பதாக அந்த கெட்ட நியூஸ், அந்த பேட் நியூஸ் அவருக்கு வந்த பிறகு, அதாவது உன் பொண்ணு செத்துட்டாப்பா, ஏன்பா நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கூறுகின்ற வார்த்தை, யாயிரு நீங்க கவலைப்படாதீங்க, நம்பிக்கையா இருங்க அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம்.
ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்க்கையை கொடுத்து இந்த வாழ்வை வாழ்வதற்கான அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்து இருந்த போதிலும் நாம் எங்கே நம்முடைய விசுவாசத்தை தவற விடுகிறோம் அல்லது நம்முடைய விசுவாசத்தை குறைத்து கொண்டு நம்முடைய உலக காரியங்களை நாம் ஈடுபடுகிறோம் என்பதை இந்த நாட்களிலே நாம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, பொதுவா தத்துவவாதர்கள் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் கஷ்டம் இருக்கும், துக்கம். நம்மளுடைய இன்னைக்கு பாட்டு நம்ம பாடணும், கீர்த்தனை பாமாலை பாட்டு பாடணும். அதுல கூட நம்ம உலகத்துல இருக்கிறது கஷ்டமா இருக்கு, கஷ்டப்படுறோம், துக்கப்படுறோம், அவமானப்படுறோம், அசிங்கப்படுறோம். இதெல்லாமே இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதன் மத்தியில நம்ம நம்முடைய வாழ்க்கையை எப்படி கட்டமைக்கிறோம், எப்படி கொண்டு போறோம் என்பதை அந்த பாட்டில நம்ம திரும்பி சொல்றோம். ஆண்டவரே, நீ மட்டும்தான் எனக்கு அடைக்கலம், நீங்க மட்டும்தான் எனக்கு எல்லாம், உங்க மேல மட்டும்தான் நான் உறுதியான நம்பிக்கையை வைக்கிறேன்னு நம்ம இப்படி சொல்லிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வரையில் துன்பம் என்பது இன்னெவிட்டபிள். ஒருத்தருக்கும் யாரும் இதுல மிஸ் ஆக முடியாது. நான் சந்தோஷமா இருக்கிற கடைசி வரைக்கும் யாருன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு துக்கம், துன்பம் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்க இந்த துன்பத்தின் மத்தியில நாம் எடுக்கிற அடுத்த ஸ்டாண்ட் என்னவா இருக்குதுன்னாக்கா, ஒரு பெரிய ஒரு பிலாசபர் சொல்லுவாரு, நாம் துன்பத்திலிருந்து விடுபட்டு கொள்ள அல்லது நம்மை ஆறுதல் படுத்திட நமக்கு என்ன தேவைன்னாக்கா விசுவாசம், நம்பிக்கை என்கின்ற ஒரு கிணத்துக்குள்ளாக நாம் குதிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அப்போ இந்த இடத்துல கடவுள் என்கின்ற ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு நார்மலா தேவைப்படுது அப்படின்னு பிலாசபர்ஸ் ரீசன் அவுட் பண்ணி ஒரு காட் கான்செப்டை கொண்டு நிறுத்துவாங்க. ஆனா நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பராக இருக்கிறார் என்பதை நம்முடைய திருவழுக்கின் வழியாக நாம அவரை சொந்த மீட்பரா ஏற்றுக்கொண்ட பிறகு நாம எப்படி இருக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு கொஸ்டின். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத கொஸ்டின் மார்க்கா இருக்குது. அன்பிற்குரியவர்களே, நாங்க ஒரு நாடகம் ஒண்ணு போட்டோம், படிச்சுட்டு இருக்கும்போது, தியாலஜி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாடகம் ஒண்ணு போட்டோம், ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு ஒரு நாடகம். அதுல கோர்ட் சீன், கோர்ட்ல ஒரு ஜட்ஜி உட்காந்து இருப்பாரு. கூண்டுல யார் போய் தெரியுங்களா? கூண்டுல தந்தை கடவுள், தந்தை கடவுள் தான் குற்றவாளி. இந்த பக்கம் யாருனாக்கா ஆதாம் ஏவாள். இந்த பக்கம் தந்தை கடவுள், இந்த பக்கம் ஆதாம் ஏவாள். பிராயச்சித்தவங்க ஆதாமும் ஏவாளும். என்ன கதைன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆதாமும் ஏவாளும் இந்த தந்தை கடவுள் தான் ஒரு கனியை படைச்சாரு, அந்த தோட்டத்தின் நடுவுல வச்சாரு. அந்த கனியை நாங்க சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு தடை போட்டாரு. எங்களுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்தவரு இது இந்த சுதந்திரத்தை கொடுக்காம இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாரு. ஆனா நாங்க அந்த கடியை பறிச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு எங்களுக்கு கட்டுகள் திறந்தது, நாங்க இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்ட்டு லைனா புகார் வைக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் தந்தை கடவுள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு சாட்சி யாரா அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் வரான். சாத்தான் ஆமா அவர் வச்சாரு, நானும் பார்த்தேன், அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சாத்தானும் சொல்றான். இப்ப கடைசியில என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதுனாக்கா, தந்தை கடவுள் நீங்க இந்த மாதிரி பறிச்சிட்டீங்க, பறிச்சதை உங்களால அழிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு எரர் வந்துடுச்சு, உங்களுடைய மேக்கிங்ல ஒரு எரர் வந்துடுச்சு, நீங்க தான் அதை சரி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது எப்படி சரி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் அப்படி நிக்கிறார், அப்படியே நிக்கிறார். சோ அப்போ ஜட்ஜி ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு. என்னன்னு எழுதுறாரு? தந்தை கடவுள் நீங்கள் இந்த உலகத்தை படைத்தீர்கள், அனைத்தையுமே நல்லதென கண்டீர்கள், மனுஷனை படைச்சீங்க, அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுத்தீங்க, எல்லாமே கொடுத்தீங்க. ஆனா ஒரு ட்விஸ்டுக்காக நீங்க ஒரு இந்த கார்டனுடைய நடுவுல ஒரு மரத்தை உருவாக்கி ஒரு கனியை வச்சு நீங்க அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு அந்த மாதிரி நீங்க ஏன் பண்ணணும்? சோ அது அவசியம் இல்லாத ஒன்று. மனிதனை படைத்து நீ நல்லதாக இருக்கணும், அது நல்லா அப்படியே விட்டு இருக்கணும், நீங்க சந்தோஷமா எல்லாரும் வாழ வச்சிருக்கணும். ஆனா நீங்க அதை பண்ணல. அதனால நீங்க இதை ரெக்டிஃபை பண்ணி ஆகணும், இந்த மேட்டரை, இந்த எரரை நீங்க கரெக்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு உங்களுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவை சாவை ஏற்க வைக்க வேண்டும். அப்போதான் இந்த விஷயம் கிளியர் ஆகும் அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் சீன் முடியும். இது ஒரு கதை, கற்பனை கதையாக இருந்தாலும் அந்த ஆதாமும் ஏவாளும் செய்த தவறினை மாற்றி அதை புதிதாக்கி மனித குலத்திற்கு மீட்பை கொண்டு வர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்பராக இந்த உலகத்திற்கு அவதரித்து நம்மை பாவங்களிலிருந்து மீட்டிருக்கின்றார். அப்படி மீட்கப்பட்ட நாம் அனைவருமே அவரிலே விசுவாசம் கொள்ளும் பொழுது இறப்பிலும் வாழ்பவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற அந்த ஆழமான
உண்மையை நம்பி இன்றைய நாளில் நம்முடைய விசுவாச வாழ்வை இன்னும் ஆழப்படுத்திட நம்முடைய குடும்பங்களில் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்கணும். அப்ப பார்க்கின்ற போது நம்முடைய குடும்பத்துல ஜெப வாழ்வு எதுவும் மிஸ் ஆகலாம், இல்ல இலவசனம் படிக்கிறது மிஸ் ஆகலாம், இல்ல குழந்தைகளுக்கு கேட்டகிசம் சொல்லி தர்றது, அவங்களை நல்வழிப்படுத்துறது மிஸ் ஆகலாம். இதெல்லாம் மிஸ் ஆகும் போதுதான் நம்முடைய விசுவாச வாழ்வு டோட்டலா டேமேஜ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ இந்த உலகத்திற்கும் நம்முடைய விசுவாச வாழ்விற்கும் ஒரு காம்படிஷன் போயிட்டே இருக்கும், ஒரு சேலஞ்ச் போயிட்டே இருக்கும். அந்த சேலஞ்ச்ல நாம ஜெயிக்கணும்னாக்கா நம்முடைய விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்துள்ள விசுவாசத்தை ஆழப்படுத்திட முதலாவதாக நம்முடைய ஜெப வாழ்வை ஆழப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக விவிலிய வாசிப்பு, இந்த இறை வசனத்தை வாசிக்கின்ற பழக்கம் சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே சொல்லி தரணும். குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்குமே தினந்தோறும் விவிலியத்தை வாசிக்க வேண்டும். மூன்றாவதாக அதை தியானிக்க வேண்டும், தியானம் செய்து அதை வாழ்வாக்கிட வேண்டும். இதுதான் அழைப்பு. இதை நம்ம ரெகுலரா செஞ்சோம்னாக்கா நமக்கு முன்னாடி வைத்திருக்கின்ற சாத்தானுடைய சூழ்ச்சிகள் அனைத்துமே தகர்ந்து போகும். மனம் தளராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, யாரை பார்த்து கவலைப்படாத, நம்பிக்கையா இரு, உனக்கு சோதனை வரும் இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும், துன்பம் வரும் இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும், பட் ஐ எம் வித் யூ, நான் வர உன் வீட்டுக்கு உனக்கு வாழ்வை தருகிறேன் என்கின்ற உறுதிப்பாட்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். ஆகவே இந்த உறுதிப்பாட்டை நாம் நம்புவவர்களாக நம்முடைய விசுவாச வாழ்வை ஆழப்படுத்திட என்னென்ன முயற்சிகளாம் எடுக்கணுமோ அதெல்லாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை தினதோறும் எடுத்து கிறிஸ்துவை இறுக பற்றி கொண்டு இறப்பினும் வாழ்வோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய ஆதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவசிக்கிறேன். ஆமேன். கீர்த்தனை 18வது கீர்த்தனை நாம் எடுத்துக்கொள்வோம். 18வது கீர்த்தனை பக்கம் 15. சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா, தரிசனம் பெற உன் சந்நிதி புகுந்தேன் திருவாசா என்கின்ற கீர்த்தனையை நாம் பாடி இறைவனை நாம் ஆராதிப்போம். அது செய்துகின்ற பொழுது சபைக்கென காணிக்கை எடுக்கப்படும். கிருபைகள் மிகுந்த சர்வேசா, தரிசனம் பெற உன் சந்நிதி புகுந்தேன் திருவாசா, சந்நிதி புகுந்தேன் திருவாசா. சிந்தை உண்மையில் உண்மையை கொடுதேத்த தூயாவி கொண்டனை நிரப்பும் ஜகதீசா, கொண்டனை நிரப்பும் ஜகதீசா.
நாமல் ஒரு நேரா இசை தமைத்து பரவசமாக்கும் நசரேயா நசரேசா அறுபது நூறு மடங்காய் பெருக அருளீசா அறுபது நூறு அருளீசா சர்வேசா தரிசனம் பெறவும் சந்நிதி புகுந்தே திருவாசா ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் தகப்பனே இறைவா, மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே எங்களை ஆலயத்திலே சேர்த்து ஒரு வேத வசனத்தை நாங்கள் வாசித்து தியானிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு நேரத்தை கொடுத்தீரே நன்றி செலுத்துகிறோம். நீர் இன்று எங்களுக்கு கற்றுத் தருகின்ற பாடமான விசுவாசத்தை ஆண்டவரே மென்மேலுமாய் நாங்கள் அதிகரித்துக் கொள்ள எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய சமுதாயத்திலும் ஆண்டவரே ஜெப வாழ்வானது இன்னும் ஆழமாக்கிட நீர்தாமை எங்களுக்கு இன்னும் அதிகமான ஞானத்தை தருவீராக. வேத வசனத்தை இன்னும் அதிகம் வாசிக்கவும் அதன்படி ஆண்டவரே நாங்கள் தியானம் செய்து வாழ்ந்திடவும் எங்களை ஏவுவீராக. எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சாத்தனுடைய சூழ்ச்சிகளை ஆண்டவரே இந்த தருணத்திலே நாங்கள் முறியடித்து நரகத்திற்கு தள்ளுகிறோம். நீரே முழு பொறுப்பெடுத்துக் கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்திருக்கின்றீர், பயணித்திருக்கின்றீர். எங்களை எல்லா தருணங்களிலும் குறிப்பாக கடினமான நேரங்களிலே ஆண்டவரே எங்களை வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு வந்திருக்கின்றீர். ஆண்டவரே வரப்போகும் மாதத்தையும் உமது கைதிலே நாங்கள் கொடுக்கின்றோம். நீரே ஆசீர்வதியும் தாப்பனே எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உமது சமூகமானது எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் வலமாகவும் இடமாகவும் இருந்து பேணி பாதுகாப்பதாக. ஆண்டவரே இதோ இன்று நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளை ஆசீர்வதிப்பீராக. உழைப்பின் பயனாக கிடைக்கப்பெற்ற இந்த காணிக்கை உடைய பாதத்தில் சமர்ப்பித்து வேண்டுகின்ற சமயத்திலே நாங்கள் எங்களையும் சமர்ப்பிக்கின்றோம். உமது காணிக்கையாக ஏற்று உம்முடைய பாதத்திலே இருக்கக்கூடிய அர்ப்பண மலராக எங்களை மாற்றி தகப்பனே உமக்கு இன்னும் அதிகமான ஆண்டவரே விசுவாச வாழ்வை நாங்கள் வளர்ந்து ஊழியம் செய்திட நீங்கள் எங்கள் அனைவரையும் ஏற்றி வழிநடத்துவீராக. பலப்படுத்தும், தாங்கிக் கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவராக்கி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சுத்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை புரிந்து தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களுடனே நிலைத்திருக்க கடவுது. ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சில உபகாரங்களை மறவாதே.
ஆமென்.